ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லேக் vlogger. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரப்போகுதுங்க. ஸோ நம்மளோட சேனலில் இப்போது அடுத்த வாரத்துலேருந்து வந்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆந்திரா சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க. அந்த ஆந்திரா சீரீஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வரப்போகுதுங்க. ஸோ அந்த ஆந்திரா சீரீஸ்க்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆந்திரா சீரீஸ் முடித்ததுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு சீரீஸு, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டாக நம்ம ஃபஸ்ட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. ஸோ சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியா கவர் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரிப்பு வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கோங்க. பெரிய ட்ரிப்புனா ஒரு 3500 கிலோமீட்டர் ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த 3500 கிலோமீட்ரு எங்கே போகிறோம், எப்படி எந்த மாதத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து இந்த ஒரு வீடியோ மூலயமா வந்து உங்களுக்கு கன்வே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி எவ்வளோ தான் எக்ஸாக்டாக மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி ஃபுல் ட்ரையில் இருக்குது. இப்போ 1 லிட்டர் தான் போட போகிறேன். 1 லிட்டர் போட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகுது அப்படின்னு செக் பண்ண போகிறேன். வண்டி இப்போ வந்து முக்குது போகிறதுக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ். பெட்ரோல் பங்காண்ட வந்துட்டோம். இப்போது பெட்ரோல் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு தான் 1 லிட்டருக்கு அடிச்சுட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 2210 இருக்குது. ஸோ ஒரு 30னா 20, 30, 40, 2040 கொடுத்ததுன்னா 2240 கொடுத்ததுன்னா 2240 கொடுத்ததுன்னா 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து என்னோடய முன்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேருக்கு அப்புறமா தான் நான் போட முடியும். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன், போடுவோம். லிட்டர் वन लीटर भैया. ஸோ இப்போ 1 லிட்டர் போட போகிறோம். இப்போ 1 லிட்டர் போட்டிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இப்போ 2210 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இப்போ 40 கொடுத்துச்சுன்னா 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னு அர்த்தம். கைஸ், பீச் ரோடு வந்துட்டோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து இந்த வருஷத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ரைடு வந்து நம்ம கிளம்ப போகிறோங்க கைஸ். பெரிய ரைடுனா நம்ம வந்து என்னோடய ட்ரீம் ரைடு கூட சொல்லலாம். ஸோ அந்த ரைடு தான் லடாக் ரைடு வந்து நம்ம வந்து இந்த வருஷம் கிளம்ப போகிறோம். அதுவும் இந்த வருஷம் எப்போனா செப்டம்பர் 1st வீக்லேருந்து நான் வந்து அதான் செப்டம்பர் 1st வீக் வந்து பிளான் போட்டிருக்கேன். செப்டம்பர் 1st வீக் கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட செப்டம்பர்லேருந்து அதுதான் செப்டம்பர் சென்னையிலேருந்து எங்கள் ஏரியாவிலேருந்து நான் கிளம்ப போகிறேன். அதுவும் இந்த நம்மளோட ஷேராவில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ அதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இன்றைக்கி இந்த என்ன மாதம் நம்மளுக்கு? ஏப்ரல் மாதமா? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாதத்துக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து லடாக் ரைடு வரும். ஸோ அதுக்கு நடுவில் எந்த ரைடும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் மே மாதத்துலேருந்து வந்து ஆந்திரா சீரீஸு, தமிழ்நாடு சீரீஸு, அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா சீரீஸ், இந்த 4 சீரீஸும் வந்து நம்ம சவுத் இந்தியா கவர் பண்ணது வரும். ஸோ இதில் ஒரு சீரீஸ் மட்டும் தான் வராது. என்ன சீரீஸ்னால் கேரளா. ஏன்னா கேரளாவில் வந்து கோப்ரோ வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க. இந்த மாதிரி இப்போ கோப்ரோ எடுத்து பேசிட்டு போகிறோம் இல்லையா, ஸோ கோப்ரோ வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து அப்லோடு பண்ணுறேன், வீடியோஸ் முடிஞ்சு அப்லோடு பண்ணுறேன். ஸோ கேரளா சீரீஸ் முடிஞ்சாலும் எனக்கு கேரளாவும் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வருஷம் செப்டம்பர் 1st வீக்கில் வந்து லடாக் கிளம்புறோங்க. ஸோ அதுக்கான வீடியோ டே பை டேவாக வந்து நான் போட்டுருவேன். டே பை டேனா இன்றைக்கி ஒரு வீடியோ போகிறேன்னா நாளைக்கு ஒரு நாள் லீவு, அதை விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து நம்ம வீடியோ போடுவோம்.
ஸோ இன்றைக்கி போடுறேன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை வீடியோ போட்டு செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை வீடியோ போடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சேனலில் வந்து இனிமேல் தான் வந்து வெறித்தனமான வீடியோஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா அண்டு தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா, இந்த 3 சீரீஸ் தான் வந்து வெறித்தனமாக இருக்கும். ஸோ யாரும் போகாத இடமா வந்து நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து போன வீடியோ வந்து ஸ்விக்கி ஓட்டுற வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒரு கம்பெனி ரிசைன் பண்ணிட்டு ஸ்விக்கி தாங்க ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து வியூ வந்து எனக்கே தெரியும், நான் வந்து சரியாக வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதுலேயும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் வியூ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதான் வியூ சரியாக இல்லைனா உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய தப்பை வந்து நான் திருத்திக்க பார்க்குறேன். ஸோ எனக்கு கூட இப்போது நிறைய பேர் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கூப்பிட்றாங்க. பட் வந்து நான் வந்து இல்லை, நான் வந்து யூடியூப் தான். ஸோ வந்து நான் வந்து எனக்கு ஒரு பெரிய பேஷன், என்னோடய பேஷன் வந்து மோட்டோ விலாக் மட்டும்தான். ஸோ அந்த மோட்டோ விலாக் பேஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி எல்லாமே வந்து எனக்கு மோட்டோ விலாக் அப்புறம் தான் மீதி எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு சொன்னவங்கள நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 10 கிலோமீட்டரில் கிளம்பணும். இப்போது 2220 கிலோமீட்டர் தான், 19 கிலோமீட்டர் ஆகிருக்கு. 9 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது 30 கிலோமீட்டர் மைலேஜ் தருது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் இன்றைக்கி கரெக்டாக எவ்வளோ தருது, ஆனால் ட்ரைவில் மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வண்டியோட உள்ளே இருக்க பார்ட்ஸ் ஃபால்ட் ஆகிடும். ஸோ லடாக் இப்போ தமிழ்நாடு சீரிஸ் போகும்போது மட்டும் பாருங்கள், வண்டி வந்து இன்னும் நிறைய ரெடி பண்ணணும். சேடில் கார்டெலாம் போடணும், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பார்லாம் இன்னும் செட் பண்ணணும். ஸோ இன்னும் நிறைய செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆந்திரா சீரிஸ் வந்து 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ 20ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆந்திரா சீரிஸ் டெய்லி அதான் வாரத்துக்கு ஒரு வீடியோ நம்ம சேனலில் போடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு தான். இது எந்த மூலியமாக கஷ்டப்பட்டுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல விரும்பலை. கைஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். இந்த வண்டி வந்து ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுதுங்க கைஸ். ரொம்ப ஹீட்டுனா எப்படின்னா, இப்போ வெறும் 15 கிலோமீட்டர் மட்டும்தான் வந்தேன். ஏதோ ஹீட்டு ஒரு 100-200 கிலோமீட்டர் ஓட்டினா எப்படி ஹீட்டு வரும், அந்த மாதிரி இந்த வண்டி ஹீட் வருது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், நான் வாங்கின வண்டி வந்து ப்ரீ ஓன்டு வண்டி தான் சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ப்ரீ ஓன்டுனா செகண்ட்ஸில் வாங்கின வண்டி தான் தெரியும். செகண்ட்ஸ் கூட இல்லை, இது வரை 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு யாராவது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு இது ரொம்ப ஹீட் ஆகுது, இந்த வண்டி எப்படி தான் ஹீட் ஆகுமா, எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் ஓவராக ஹீட் ஆகுதுங்க இந்த வண்டி. ஏதோ 100-150 கிலோமீட்டர் ஓட்டின மாதிரி இருக்குது. ஆனால் ஓட்டதே 15 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். இப்போ காலனால செம்ம ஹீட்டாக இருக்குது. இல்லை இந்த வண்டி ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை ப்ராப்ளம்னால அவங்க விற்றுட்டாங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா நடுவில் வண்டி நின்றுச்சுன்னா இப்போ பாட்டிலில் கூட எங்கள் ஏரியாவில் சுத்தமாக எங்கேயும் பெட்ரோல் தரதே இல்லை. ஸோ எவ்வளோ தூரம் பெட்ரோல் இருக்கோ அவ்வளோ தூரம் இருக்கும், நம்ம வந்து தள்ளிட்டு தான் போகிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் இந்த 15 கிலோமீட்ரு. ஸோ 15-30 கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதோட நடுவில் காலி ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம், இன்னொரு 3 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம் வீட்டுக்கு. அவ்வளோதான், 15 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. அதான் இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வர யூட்டர்னில் வந்து வண்டியை வந்து யூட்டர்ன் போட்டுக்கிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போகலாம். அதான் சொன்னேன்ல, இதுக்கு மேலே வந்து வண்டியை ஓட்ட முடியாது. ஏன்னா 1 லிட்ரு கணக்காக வந்து நம்ம எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்போது யூட்டர்ன் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது யூட்டர்ன். இப்போது வர போகிற ஆந்திரா சீரீஸு
எல்லா சீரீஸும் வந்து நான் தான் தனியாக பண்ண போகிறேன். ஆந்திரா சீரீஸ் ஃபஸ்ட்டு சீரீஸ்க்கு மட்டும் என்னோடய ஃப்ரெண்டை நான் கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன். பாருங்க பீச். பேசுகிறது கேட்குதான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ பேசுகிறது கேட்குறோன்னு நம்புகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ விண்டு. இந்த விண்டுக்கும் நான் வச்சுருக்க மைக்குக்கு வாய்ஸ் கேட்குதா தெரியல. கேட்கும் தான் நினைக்கிறேன். கைஸ், இன்னொரு விஷயம் சொல்ல போனால், நம்ம லடாக்கு கிளம்புறது நம்ம மட்டும் இல்லை, நம்ம மட்டும்தான் கிளம்புறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ட் வெறும் லடாக்கு போயிட்டு லடாக்கை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். யார் யார் வந்து அந்த லடாக்கில் வந்து யார் யார் வந்து அதான் நான் என்னோட என் சைட்லேருந்து ஒரு சர்டன் கண்டென்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து போயிருக்காங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப தமிழில் வந்து பெருசாக வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த கண்டென்ட்ஸ் வந்து இன்னும் பண்ணலை. அந்த கண்டென்ட்ஸ்லாம் இப்போதைக்கு ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் வந்து இன்னொரு 3 மாதம் தாங்க. 3 மாதத்தில் இப்போது ஆல்ரெடி இப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் க்ரௌட் அதிகமாக இருக்கும் லடாக்கில். ஸோ நம்ம செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நம்ம சேனலில் வந்து லடாக்கோட சீரீஸ் வந்து அப்லோட் ஆகுங்க. அதுக்கான பிளான் வந்து பெருசாக போட்டுட்டேன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து நம்மளோட பிளான்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ பார்க்கலாம் நம்ம எப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து கிளாரிஃபிகேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 3 வருஷமாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய வாய் தவறுதலாக வந்து அந்த வீடியோவில் வந்து 3 வருஷமாக ஓட்டுறேன்னு சொல்லிட்டேன். 3 வருஷமாக வந்து என்கிட்ட அந்த ஐடி இருந்தது. இது வரைக்கும் அந்த ஐடி வந்து லாக் ஆகாமல் வச்சுருந்தேன். ஸோ கடந்த ஒரு 3 மாதமாக தான் கண்டினியூஸாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். பட் என்னோடய வாய் தவறுதலாக வந்து 3 வருஷமாக ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் கைஸ். ஸோ அது வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ 30 ஆயிடுச்சு. 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டோன்னா நம்மளோட வண்டி வந்து 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். பட் ஆனால் இப்போது இது 30 கொடுத்துரும். பட் ஆனால் நம்ம எங்கேயும் வந்து முறுக்கி ஓட்டலை கைஸ். ஃபைனலாக வந்து நம்ம 2240 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கிளம்பும்போது 2210 இருந்தது. இப்போது 40. என்னோடய கோப்ரோ வந்து சார்ஜ் இல்லாமல் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்மளோட ஷேரா வந்து 2241 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டோம். நம்ம கிளம்பும்போது 2210 இருந்தது. இப்போ 41 31 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். 30 மேலே மைலேஜ் தருது நம்மளோட வண்டி கைஸ். லாஸ்ட்டில் வந்து கோப்ரோ வந்து பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் எண்டு முடிக்க முடியல. ஃபோனில் தான் வந்து லாஸ்ட் எடுத்திருந்தேன். ஸோ எண்டு கொடுக்க மறந்துட்டேன். ஸோ தான் இப்போ தான் எண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இறக்க தான் பிறந்தோம். அதுவரை அனைவரிடம் இறக்கத்துடன் இருப்போம். நன்றி, வணக்கம்.